ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, வேதம் அறிவோம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வழியாக மறுபடியும் உங்களை இந்த நேரத்தில் சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ள அதிக மகிழ்ச்சி. கடந்த முறை நம்ம சந்தித்து கொண்ட பொழுது ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கை குறித்து நம்ம பேசியிருந்தோம். தீமையில் விளையக்கூடிய நன்மை. தீமையில் தீமை தானே விளையும், நன்மை விளையுமா அப்படிங்கிறதுல பல காரியங்கள் நம்ம அதில் சின்ன சின்ன டாபிக்ஸை நம்ம எடுத்து வேதத்தில் எங்கெங்கெல்லாம் தீமையான சூழ்நிலைகள் நடந்தது, அந்த தீமையான சூழ்நிலைகள் நடுவில் எப்படி நன்மை விளைந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய காரியங்கள் நம்ம தியானித்தோம். உங்களில் பல பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து எங்களுக்கு அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது இந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மாத்திரமல்ல, மற்றவங்களுக்கும் இந்த நிகழ்ச்சி பிரயோஜனப்படும்படி நீங்கள் கூடுமான வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை மற்றவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும், பகிர்ந்து கொள்ளணும். சரி, வாங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம பேச போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம குழுவினர் உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம கடந்து செல்லலாம். சிஸ்டர் பிரைஸ் அலாட். பிரைஸ் அலாட். பிரைஸ் அலாட். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம். பிரைஸ் அலாட் சிஸ்டர். பிரைஸ் அலாட் தம்பிமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? ஆண்டு கிருபையினால மறுபடியும் நம்ம இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஒருத்தர் பார்க்க ஆண்டு கொடுத்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம பேச போகிறோம். அதாவது என்னன்னு சொன்னால், பெலன். வேதத்தில் பெலன் அப்படிங்கிறத குறித்து நிறைய காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக பெலன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே ரெண்டு காரியங்கள், வேதத்தின்படி ரெண்டு காரியங்கள் பார்க்கிறோம். ஒன்று, தேவனிடத்திலிருந்து எனக்கு உண்டாகிற பெலன், இது ஒரு பெலன். இன்னொன்று, எனக்குள்ளிருந்து எனக்கு வருகிற ஒரு பெலன். அப்போ ஒரு பெலன் தேவ பெலன், இன்னொரு பெலன் சுய பெலன். அப்போ தேவ பெலன்னா என்ன, சுய பலன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வரக்கூடிய நிகழ்ச்சிகளை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பேச போகிறோம். சரிங்களா? இன்னைக்கு அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு வசனத்தை நம்ம ஆதாரமாக எடுத்துக்கலாம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே அந்த பார்வோனுடைய சேனை அந்த செங்கடல்ல அமிழ்த்தி போட்டதுக்கு பிறகு அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள், மோசே, ஆரோன், மிரியம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடல் பாடுறாங்க. அந்த பாட்டு தான் இந்த யாத்திராமம் 15ல் நம்ம பார்க்கிறோம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தர் என் பலனாய் இருக்கிறார் அப்படின்னு யாத்திராமம் 15:2 நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, 400 வருஷம் அடிமையாக இருந்த ஜனங்கள், எதையும் செய்ய திராணி இல்லாதவர்கள், அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. பொதுவாக ஒரு மனுஷன் அடிமைத்தனத்தில் இருப்பானானா அவனுடைய சரீரம் மாத்திரமல்ல, அவனுடைய மனநிலைமையுமே அதுக்கு ஏற்ற விதமாக என்ன செஞ்சிடும்னா மாறிடும். இப்போ 400 வருஷம் அவங்க அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது அவங்களுடைய பூர்வீகத்தை மறந்துருப்பாங்க. அவங்களுக்கு உண்டான எல்லா காரியமே அவங்களுக்கு என்ன செய்யணும், மறக்கப்பட்டு அவங்க இதுதான் நம்முடைய வாழ்க்கை, இதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கிறோம், நான் பிறந்ததே அடிமையாக தான் பிறந்தேன், அவங்க ஐடென்டிட்டியே மறந்துட்டாங்க, எல்லாமே மறந்துருச்சு இல்லைங்களா? ஆமாம். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த ஜனங்களை கர்த்தர் மீட்டு கொண்டு வந்தப்ப அவங்க எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை துதிக்கும் ஒரு வார்த்தை சொன்னாங்க, கர்த்தர் என் பெலனாக இருக்கிறார். இப்போ இந்த வசனத்தை படிக்கும்போது என்ன எனக்குள்ள ஒரு கேள்வி அப்படி சொன்னால், கர்த்தர் எப்படி அவங்களுக்கு ஒரு பெலனாக மாறினாரு, அந்த பெலனை எப்படி அவங்க ருசி பார்த்தாங்க, அப்போ தேவ பெலன் அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் அங்கே எப்படி கிரியை நடப்பித்தது அப்படிங்கிறத நான் தியானித்து பார்த்தேன். அது பார்க்கும்பொழுது நமக்கு நிறைய காரியங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. முதல் காரியம் என்னன்னு சொன்னால், அந்த ஜனங்கள் யுத்தத்தை செய்யலை. அதான் ரொம்ப விசேஷம். அந்த ஜனங்கள் யுத்தத்தை செய்யலை. மோசே என்ன செஞ்சாருன்னா தேவனை நோக்கி முறையிடுகிறார். பார்வோனுடைய சேனை அவங்களுக்கு பின்னாடி வருது, முன்னாடி பார்த்தா செங்கடல், இது எப்படி கடந்து போகிறதுன்னு தெரியாமல் இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையின் இடத்துல முறையிடுறாங்க. மோசே தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். அப்போ கர்த்தர் உடனே என்ன சொன்னார்னா, உன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கோலை நீ நீட்டு, வழி உண்டாகும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த அதிகாரத்தை முழுவதும் நம்ம வாசித்து பார்த்தா அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் ஒரு யுத்தத்தை நடப்பிக்கிற அந்த சம்பவத்தை பார்க்க. அப்போ பெலன் இல்லாத ஒரு சூழ்நிலையில், ஒரு சேனையை எதிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் அவங்களுக்கு துணையாக இருந்து அந்த பார்வோனுடைய சேனை முழுவதையும் அந்த செங்கடலை என்ன செஞ்சார்னா அமிழ்த்து போட்டார். அதே செங்கடல்ல ஜனங்களுக்கு ஒரு பாதையை ஏற்படுத்தி அந்த ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்தார். அதனால தான் அந்த ஜனங்க என்ன செஞ்சாங்கன்னா, கர்த்தர் என் பெலனாய் இருக்கிறாரு அப்படி சொன்னாங்க. அப்போ இந்த நாட்களில் இப்போ நம்ம என்ன முதல்ல பார்க்க போறோம்னா, இந்த சுயபலம் தேவ பலம், இதான் நம்ம வரக்கூடிய நாட்களில் தியானிக்க போகிறோம். இன்னைக்கு என்ன நம்ம அதன் அடிப்படையில் நம்ம தியானிக்கலான்னு என் மனதில் நான் நினைச்சேன்னு சொன்னால், தேவ பலம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஏன் அவசியம், இதை நம்ம மாத்திரம் அல்ல, இதை நிறைய ஜனங்கள் இதை பார்க்குறாங்க.
அப்ப தேவ பலன்னா என்ன, சுய பலம்னா என்னன்றதை நம்ம புரிந்து கொள்றோம். சுய பலம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏன் கட்டாயம் அவசியமா தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம இந்த நாள்ல தியானிச்சா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்ன அன்பு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு உண்மையான விஷயம். இன்னொன்னு நீங்க இந்த அதிகாரத்துல சொன்ன பொழுது கூட அவங்க அந்த செங்கடலை கடந்து வந்து அவங்க பாடின முதல் பாடலாக கூட அது இருக்கு. தேவனை துதிக்கிறதுனால உண்டான பலனா கூட அதுல வந்திருக்கு. இது இப்ப நீங்க சொன்ன காரியத்தை நம்ம தியானிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா காலேபை நம்ம பார்க்கலானே. யோசுவா புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்பொழுது காலேப் வந்து ஆண்டவருக்கு முன்னாடி சொல்றாரு. காலேபுக்கு ஒரு காரியம் என்னன்னா, அவருக்கு 40 வயசுல என்ன ஒரு பலன் இருந்ததோ அதே பலன் தான் அவருடைய 80 வயசுலயே அது இருக்கு. 40 வயசுல தேவனுக்காண்டி என்னென்ன காரியங்கள்லாம் இறங்கி அவர் செஞ்சாரோ அதே காரியத்தை 80 வயசுலயே அவர் செய்யக்கூடியவர் இருந்தாரு. பொதுவா நம்ம இந்த உலகத்துல பார்த்தோம்னா வயசு கூட கூட பலன் கொண்டு சொல்லப்பட்டிருக்கும். ஆனா காலேப பாத்தீங்கன்னா வயசு கூட கூட அவருக்கு பலன் இன்னும் கூட தான் செஞ்சிருக்கு. ஏன்னா அவர் தன்னுடைய சுயபலத்தை சாராமல் தேவனை ஆரம்பத்துல 40 வயசுல என்ன தேவனை எப்படி பற்றி இருந்தாரோ அதே தேவனை கடைசி வரைக்கும் அவர் விடாம பற்றி பிடித்திருந்ததுனால 80 வயசுலயே அவருக்கு அதே பலன் தான் இருந்திருக்கு. சோ அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் திருப்பிக்கிட்டாரு. அந்த 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்துல எதனால வந்து காலேபுக்கு அந்த பலன் இருந்துச்சுன்னா, அவர் தேவனை வந்து உத்தமமா பின்பற்றினதுனால அவருக்கு அந்த பலன் வந்து 40 வயசுல என்ன பலன் இருந்துச்சோ 80 வயசுலயும் அது குறையாம தேவனுக்கென்று பலத்த காரியங்களை செய்யும்படியா. பாருங்க, இந்த காலேபுடைய சம்பவம் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். நானும் இந்த சப்ஜெக்டை நான் தியானிச்சு பார்த்தேன். இந்த தேவ பலத்தை குறித்து தியானிக்கும் போது 40 வயசுல அவருக்கு இருந்த பலன் 80 வயசு வரைக்கும் இருக்குதுன்னு சொன்னா கண்டிப்பா அது வந்து சுய பலமா இருக்க முடியாது இல்லைங்களா? அப்ப தேவ பலம் அவருக்கு எந்த விதத்துல அவருக்கு ரொம்ப அவசியமா இருந்துச்சு, அதை தியானிக்கும் போது நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்னு சொன்னா, தேவன் நமக்கு ஒரு காரியத்தை நியமித்ததை நம்ம வயதானாலும் நமக்கு நியமித்ததை நம்மளால என்ன செய்ய முடியும்னா சுதந்திரித்து கொள்ள முடியும் அப்படின்றதுக்கு காலேபு நல்ல ஒரு உதாரணமா இருக்கிறார் இல்லைங்களா? அந்த இடத்துல 80 வயசுக்கு அப்புறம் தான் அவருக்கு மோசே மூலமா சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நிறைவேறுது. மோசே என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீ போய் கால் மிதிக்கிற தேசத்துல உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் அந்த தேசத்துல உனக்கு ஒரு சுதந்திரம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவருக்கு 80 வயசுல சுதந்திரிக்கவே செய்யறாரு. அப்ப அந்த தேவ பலன் அவருக்கு இருந்ததுனாலதான் அந்த மலை நாட்டை அவர் போய் என்ன செஞ்சாருன்னா சுதந்திரிக்க முடிஞ்சிச்சு. அப்ப தேவ பலன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல எனக்குள்ளே வல்லமையா என்ன செய்யுதுன்னா கிரியை செய்யுது அப்படிங்கிறத காலேபுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்றோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, யாரெல்லாம் காலேபோட கூட இருந்தாங்களோ அவங்களுக்கு அந்த பலன் கொடுக்கப்படல. காலேபுக்கு மாத்திரம்தான் 40 வயசுல இருந்த பலன் அதே தேவ பலன் வந்து 80 வயசுல இருக்கும்போது இருந்துச்சு. ஏன்னா அவரே சொல்றாரு, நான் என்னுடைய கூட இருந்த சகோதரர்கள்லாம் வந்து அவங்க எல்லாம் வந்து மற்றவங்களுடைய இருதயத்தை கரைய பண்ணாங்க, விழுந்து போனாங்க, ஆனா நானும் கர்த்தரை உத்தமமாய் நான் பின்பற்றினேன் அப்படி சொல்றாரு. அப்ப அந்த பலன் அவருக்குள்ள நிலைத்திருந்ததுக்கான காரணமும் ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, அவர் கர்த்தரை ரொம்ப மன உத்தமமாய் பின்பற்றினார். 40 வயசுல கர்த்தரை எப்படி உத்தமமா பின்பற்றினாரோ அதே மாதிரி 80 வயசு வரைக்கும் கர்த்தர் உண்மையா அவர் என்ன செஞ்சாருன்னா பின்பற்றினார். அதனாலதான் அந்த பலன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல காலேபுக்குள்ள அது வல்லமையை கிரியை நடப்பித்து அவரை ஒரு தேசத்தை சுதந்திரிக்கக்கூடிய அந்த 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 நன்மையை கர்த்தர் அவருக்கு என்ன செஞ்சார்னா நமக்கு தந்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய பலன் ஏன் அவசியமா இருக்குதுன்னா, இயற்கைக்கு மேற்பட்ட காரியத்தை செய்வதற்கான அந்த பலன் தேவனுடைய பலத்திலிருந்து நமக்கு உண்டாகுது அப்படிங்கிறது காலேபுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. வேற என்ன காரியங்கள் பார்க்கிறோம்? தேவ பலன் ஏன் அவசியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம பவுலை பார்க்கிறோம். பவுல் சொல்றாங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்ற சொல்றாங்க. அதே பவுல் வந்து ஒரு இடத்துல அவருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டதுக்காக விண்ணப்பம் பண்றாரு. அப்ப அவர் லிட்ரலா அவருக்கு ஒரு பலவீனம் இருக்கு, ஆனா அவரால் எப்படி எல்லாவற்றையும் செய்ய முடியும்ன்ற ரகசியத்தை அவர் ரிவீல் பண்றாரு. என்னை பலப்படுத்துகிற என் கிறிஸ்துவினாலதான் நான் எல்லாவற்றையும் செய்யறேன். அப்ப கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்கள், நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட காரியம் எல்லாவற்றையும் செய்யறதுக்கு நம்மளுக்கு வந்து கிறிஸ்துவின் பலன் நம்மளுக்கு வேணும் அப்படின்றத வந்து அந்த இடத்துல வெளிப்படுத்துறாங்க. இந்த சப்ஜெக்ட்ல நான் எப்படி பாக்குறேன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அப்படின்னு பவுல் ரொம்ப அழகா ஒரு ஸ்டேட்மெண்ட். அது அந்த கிறிஸ்து என்னை பலப்படுத்துறதுனால இதை செய்ய முடியும் அப்படின்னு இல்லை, எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும். அப்ப இதுல நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்னா, சுய பலத்தினால எல்லாத்தையும் செய்ய முடியாது இல்லைங்களா? ஆனா தேவ பலத்தினால எல்லாவற்றையும் செய்ய முடியும். இப்ப நம்ம என்ன தியானிக்கிறோம், ஏன் தேவ பலன் நமக்கு அவசியம்? அப்ப நான் எல்லாவற்றையும் செய்யவும் செய்து முடிக்கவும் எனக்கு திராணி எங்கிருந்து வருதுன்னு சொன்னா தேவனுடைய பலத்தினாலதான் வருது. அதுதான் பவுல் இந்த இடத்துல சொல்றாரு. ஏன்னா பிராக்டிக்கலா அவருடைய லைஃப்ல பார்க்கும்போது அவருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டதாக அவரே சொல்றாரு. எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு, சாத்தான் கொட்டும் முள்ளா இருந்துச்சு, அந்த பலவீனத்துக்காக நான் கர்த்தரிடத்துல நான் வேண்டிக் கொண்டேன். ஆனா இந்த இடத்துல பலவீனமா இருந்த பவுல்
இந்த இடத்துல சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் எனக்கு என்ன செஞ்சதுன்னா உண்டானது. அப்ப தேவ பலன் நமக்கு என்ன நடக்குது? முதல் காரியம் நம்ம பார்த்தோம், இயற்கைக்கு மேற்பட்ட காரியத்தை செய்வதற்கு அந்த தேவ பலன் தேவை. இந்த இடத்துல பார்க்கிறோம், எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கு தேவ பலன் நமக்கு தேவை. நம்மளுடைய பலவீனத்தை மறைத்து தேவ பலன் வெளிப்படுது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்முடைய பலவீனம் நம்மளை மேற்கொள்ளல. அந்த பலவீனத்தினால எந்த ஒரு காரியமும் தடைபடல. தேவ பலத்தினால நம்மளுக்கு என்ன செய்யணும், எல்லாம் பரிபூர்ணம் அடைகிறது. அது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காரியம். சொல்லுங்க சார். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல வந்து தாவீதை பத்தி வந்து கர்த்தர் ஒரு காரியங்களை வந்து கற்றுக் கொடுத்தார். தேவ பலத்தினுடைய அவசியத்தை பத்தி நீங்க 1 சாமுவேல் 30ல நீங்க வந்து ஒரு காரியத்தை கவனிச்சிருக்கீங்க. சொல்லுங்க சார். இதுல வந்து தாவீதும் அவங்க கூட இருக்கிற மனுஷங்களும் வந்து அந்த சிக்லாகுங்கிற இடத்துல இருக்கும்போது வந்து அமலேக்கர் என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த அந்த அவங்க கூட இருக்கிற ஜனங்களை வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பட்டணங்களை வந்து சுட்டெடுத்து போட்டாங்க, அக்னியினால சுட்டெடுத்து போட்டாங்க. ஆனா அந்த இடத்துல இருக்கிற திரும்ப வந்து தாவீது அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது வந்து அவங்களும் தாவீதும் அவங்க கூட இருக்கிற ஜனங்களும் வந்து அவங்க கிட்ட இருக்கிற பலன் இல்லாமல் போகும் மட்டும் அந்த இடத்துல வந்து அழுது அவங்களுடைய பலன் எல்லாமே போயிட்டு தேவனாகிய கர்த்தருக்குள்ள வந்து தாவீது வந்து தன்னை வந்து திடப்படுத்தி கொண்டாங்க. அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல வந்து தன்னை திடப்படுத்தி கொண்டதுனால வந்து அவங்க இழந்து போன எல்லாத்தையுமே வந்து கர்த்தர் வந்து திருப்பி கொள்ளதுக்கு வந்து தாவீதுக்கு வந்து கர்த்தர் வந்து அவருடைய பலத்தை கொண்டு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பகுதி தாவீதுடைய வாழ்க்கையில. தன்னோடு கூட இருக்கிறவங்க கல்லெறியணுன்ற அளவுக்கு ஒரு நெருக்கத்துக்கு தாவீது வந்துருவார். அப்பதான் அவங்க எல்லாம் ஒண்ணா வெளியே போயிட்டு வருவாங்க, யுத்தத்துக்கு போயிட்டு வருவாங்க. பட்டணத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் சிறைப்பிடிச்சு இந்த அமலேக்கர் கொண்டு போயிடுவாங்க. பலன் இல்லாமல் போக மட்டும் ஒரு பக்கம் உட்காந்து அழுவாங்க. ஐயோ, எல்லாமே சிறைப்பிடிக்கப்பட்டுருச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியாம திகைச்சு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா கூட இருக்கிறவங்க கல்லெறிடா, அவனை கொல்லணும்டா அப்படின்னு சொல்லிட்டு தாவீதுக்கு எதிராக யாருன்னா கூட இருந்தவங்க. ஸோ ஆனா அந்த சூழ்நிலையில அவர் வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாம கர்த்தரை அவர் பற்றி கொண்டு அந்த நேரத்துல கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். இதுல ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, இன்னைக்கு நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில சில நேரங்களில் சில காரியங்களை இழந்திருப்போம். தாவீது அன்னைக்கு தன் குடும்பத்தை இழந்தது மாதிரி சத்ருவினுடைய போராட்டத்தினால, தன்னுடைய சொந்த ஜனத்தினால, நம்முடைய சில அறியாமையினால கூட நம்ம நிறைய காரியம் நன்மை இழந்திருக்கலாம், ஆசீர்வாதத்தை இழந்திருக்கலாம். இன்னைக்கு கூட பாருங்களேன், ஆண்டவர் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற பல குடும்பங்கள் விடுதலை இல்லாம இருக்கிறாங்க, பார்க்குறோம். சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லாம அப்படியே அவங்க நெருக்கப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப இழந்ததை எப்படி திருப்ப முடியும்? தாவீதுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்னா, தாவீதுக்கு உதவின கர்த்தர் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறார். தாவீதை பலப்படுத்தின கர்த்தர் இன்னைக்கு நமக்கு பலனை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அப்ப தாவீதுக்கு இழந்ததை திருப்ப முடியும்னு சொன்னா, நமக்கும் கர்த்தரை இழந்ததை திருப்பி கொள்ளும்படி அவருடைய பலன் நமக்கு என்ன செய்யுதுன்னா போதுமானது. ஏன் தேவ பலன் அவசியம்? இழந்ததை என் சுய பலத்துல திருப்ப முடியாது, கர்த்தருடைய பலத்துல என்ன செய்ய முடியும்னா திருப்ப முடியும் என்பதற்கு இந்த 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் நல்ல ஒரு அடையாளமா. ஆனால் இது நீங்கள் சொன்னதில் இன்னொரு இப்போ கரண்ட்ல சொன்ன சமாதானம் இல்லாமல் சொன்னீங்க. வேதத்திலையும் யோபுவை குறித்து ஒரு காரியம் இருக்கு. யோபு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்துட்டாரு. அவருடைய மனைவி சொல்றாங்க, நீ தேவனை தூசித்து உங்களுடைய ஜீவனை விட்டுருன்னு சொல்றது. ஆனால் யோபு வந்து எந்த ஒரு தருணத்திலையும் ஏன்னா யோபுனுடைய பலன் வந்து தேவனா இருந்ததுனால தன்னை விட்டு நன்மையான காரியங்கள் எல்லாம் நீக்கப்பட்டிருந்தா கூட தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்தார்னு சொல்லிட்டு தேவன் மேல பலனா இருந்ததுனால அவர் எதெல்லாம் இழந்தாரோ எல்லாத்தையும் ரெட்டத்தனையும் அவர் பெற்றுக்கொண்டாரு. ஸோ சமாதானத்தை இழந்தார், சமாதானத்தை பெற்றுக்கொண்டாரு. ஆடு மாடுகளை இழந்தார், ஆடு மாடுகளை பெற்றுக்கொண்டாரு. ஸோ நம்மளும் அதே மாதிரி சமாதானம் நமக்கு தேவைன்னா தேவனுடைய பலத்துல இருந்தா நமக்கு உண்டான எல்லா காரியங்களும். எல்லாவற்றிற்கும் மேலாக சத்ரு யோபுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் திருடுனா, ஆனா அவரோட இருந்த கர்த்தரை மாத்திரம் எடுக்க முடியல. இல்ல, அதுக்கு காரணம் என்ன? தேவ பலன். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டார். கடைசி வரைக்கும் மன உத்தமமா இருந்த ஒரு அற்புதமான ஒரு தேவ மனிதன், ஒரு பரிசுத்தவான். அப்ப கர்த்தர் அவருக்கு என்ன செஞ்சாருன்னா எல்லாவற்றையும் நன்மையா மாற்றினார். அந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு அவர் வழிவிலகவும் இல்லை, அவர் கர்த்தரை மறுதலிக்க உள்ள ஒரு அற்புதமான காரியத்தை பார்க்கிறோம். சொல்லுங்க. தேவ பலத்துல நிறைஞ்ச ஒரு பரிசுத்தவான வேதத்துல வந்து எலியாவை பார்க்கலாம். ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் அந்த பகுதியை நம்ம வாசிக்கும் போது. பாடுள்ள மனுஷன்தான் எலியா. வேதத்துல யாக்கோபுல வாசிக்கும் போது நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன்தான் அந்த எலியா. ஆனா அவர் தேவனை சார்ந்து கொண்டு தேவ பலத்துல நிரம்பி இருக்கும் போது எலியாவே வெளியே தெரியல. அவர் செஞ்ச அந்த ஊழியங்களை பார்க்கும்போது, கிரியைகளை பார்க்கும்போது எலியாவுடைய அந்த பிசிக்கல் வெளியே தெரியவே இல்லை, தேவ பலன் தான் வெளியே தெரிஞ்சு. அப்படி அவர் என்னென்ன பண்ணினாரு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பாகால் இடத்துல அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கிற
பெரிய தேவபலன் அவருக்குள்ள இருந்துச்சு. இது சாதாரண சுய பலத்துல இருக்கிற ஒரு மனுஷனால செய்ய முடியும். தேவ பலத்துல தன்னை விடுவித்துக் கொள்கிற காரியத்தை தாண்டி தன் தேசத்தையே தன்னுடைய சொந்த ஜனத்தையே மீட்டுக் கொள்ளக்கூடிய அளவுக்கு எலியாவுக்கு அந்த பலன் கண்டிப்பா அது சுய பலமா இருக்க முடியாதுல்ல, அது கண்டிப்பா தேவ பலன் தான். சரி சரி. அப்படி நம்ம பார்க்கும்போது வானத்தை அடைக்கவும், மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்கவும், மழை பெய்யும்படிக்கு வானத்தை திறக்கவும் இயற்கையில் ஒரு பெரிய அதிகாரம் எலியாவின் மீது இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, தேவ ஜனங்கள் மத்தியில கர்த்தரை இன்னார் என்று வெளிப்படுத்தும்படி, கர்த்தரே தெய்வம் என்று கர்த்தரை வெளிப்படுத்தும்படிக்கான ஒரு பெரிய அற்புதத்தை வானத்திலிருந்து அக்கினி இறக்க பண்ணுகிற ஒரு பெரிய வல்லமைய அந்த நாள்ல ஜனங்கள் மத்தியில எலியா செஞ்சு காமிச்சார். இதெல்லாம் தேவ பலத்துல நிரம்பி இருக்கிற தேவ மனுஷனா இருக்கும் போதுதான் செய்ய முடிஞ்சு. இது மட்டும் இல்ல, கர்த்தருடைய அபிஷேகத்துல பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தரால முன்குறிக்கப்பட்ட அடுத்த சந்ததியை எழுப்பும்படிக்கான இப்படி கர்த்தரால முன்குறிக்கப்பட்ட பெரிய சந்ததிகளை இவர் மூலமா கர்த்தரை எழுப்பும்படிக்கு நடத்துறார். பட் டோட்டலா எலியாவை பார்க்கும்போது தேவனுடைய பலத்துல நிரம்புனா ஒரு பாடுள்ள மனுஷன் கர்த்தருக்காக எப்படி கிரியை செய்ய முடியும் அப்படிங்கிறத இந்த பகுதியை பார்க்கும்போது என் மனதில் ஒரு காரியம் என்னன்னா, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படாது இருக்கிற தன் குடும்பத்தை என்ன செய்ய முடியும்? தேவ பலத்துல விடுதலை செய்ய முடியும். எலியா ஒரு தேசத்தையே திருப்புறாரே கர்த்தரிடத்துல. அப்படி பார்க்கும் பொழுது நம்ம என்ன செய்ய, ஒரு குடும்பத்தை திருப்ப முடியாதா? கண்டிப்பா திருப்ப முடியும். அது ஒரு காரியம். இன்னொரு காரியம் என்னன்னா, எலியாவுடைய வாழ்க்கையில பார்க்குறோம், கிறிஸ்துவ வெளிப்படுத்தி காட்டுறார், கர்த்தரை வெளிப்படுத்தி காட்டுறார். அப்போ அவர் வெறும் பிரசங்கம் அல்ல, ப்ரூஃப் பண்றார். அப்போ ஒரு ஊழியக்காரலா இருக்கிற நம்ம, கர்த்தருக்கு ஊழியம் செய்யற நம்முடைய வாழ்க்கையில் என்ன கற்றுக்கொள்ளணும்னா, கிறிஸ்துவை பேசுகிறவராக அல்ல, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக அந்த தேவ பலத்துல நம்ம என்ன செய்யணும்னா, இது சுய பலத்துல செய்ய முடியுமா? அதே மாதிரி சிஸ்டர் சொன்ன விஷயத்துல ரொம்ப ஒரு முக்கியமான இருக்கு. தேவனுக்கு தான் இயற்கையை கட்டுப்படுத்துற அதிகாரம் இருக்கு. ஆனா தேவ பலத்துல நிறைந்திருந்த எலியாவுக்கும் அந்த அதிகாரம் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அவர் வானத்துல இருந்து மழையை கொண்டு வராரு, அவர் ஜெபிக்கிறாரு, அக்கினி இறங்குது. இல்ல, அந்த அதிகாரத்தை எந்த நேரத்துல பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும், அந்த தேவ பலனும் தேவ ஞானமும் அவங்களுக்கு என்ன செய்யுதுன்னா அவங்க உண்டாகிறத பார்க்கிறோம். சிஸ்டர் சொன்னது போல தேவனை வெளிப்படுத்துறதுக்கு தேவ பலன் வேணும்னு சொன்னாங்கல்ல. அப்போ நான் மரியாதை பாக்குறேன். லூக்கா 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல பரிசுத்த ஆவி மரியாள் மேல வரும் பொழுது உன்னதமானவருடைய பலம் மரியாதை நிழலிட்டு அவருக்குள்ள இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவ நம்ம வெளிப்படுத்துறதுக்கு உன்னதமானவருடைய பலம், அந்த பலன் நம்மளுக்கு தேவையா இருக்கு. அதே போல ஆதி அப்போஸ்தலர்கள் சொல்ற வசனத்துல அப்போஸ்தலர்கள் 1ல சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து யூதேயா சமாரியா முழுவதும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். அப்ப இந்த 2 வசனத்தை வைத்து பார்க்கும் பொழுது நம்மளுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவ வெளிப்படுத்துவதற்கும் தேவன் இவர்தான் என்பதை வெளிப்படுத்துவதற்கும் அவருக்கு சாட்சியா இருப்பதற்கும் நம்மளுக்கு அந்த உன்னதமானவருடைய பலம், தேவ பலன் நம்மளுக்கு தேவையா இருக்குது. கண்டிப்பா நான் கர்த்தருக்குள்ள நான் நிலைத்திருப்பதற்கு எனக்கு கண்டிப்பா ஒரு பலன் எனக்கு தேவை. இந்த நாள்ல நம்ம இந்த எபிசோட நம்ம முடிக்க வேண்டிய நேரத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா, கர்த்தருடைய பலன் ஏன் அவசியம். இப்ப அதுல என்னெல்லாம் பார்த்தோம் சொல்லுங்க வரிசை. காலேபுடைய சம்பவத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பலன், தேவனுடைய பலன் நம்ம நிறைச்சிருந்தா அந்த காரியங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை செய்வதற்கு எனக்கு தேவ பலன் அவசியமா இருக்குது. 2வது சிஸ்டர் என்ன பார்த்தோம்? தாவீதை பத்தி பார்த்தோம். இழந்ததை திருப்பிக் கொள்வதற்கு தேவ பலன் அவசியமா இருக்குது. ஓகே, வேற என்ன காரியங்கள் பார்த்தோம்? எல்லாவற்றையும் செய்வதற்கு வெரி குட். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் எனக்கு தேவ பலத்திலே வருகிறது. அடுத்த சிஸ்டர், அடிமைத்தனத்துல இருக்கிற ஜனங்களை விடுதலை செய்வதற்கு எனக்கு தேவ பலன். பாருங்களேன், தேவ பலத்துல நம்ம அப்படி பார்த்தா எவ்வளவு காரியங்கள் நம்மளால செய்ய முடியும். அப்ப கண்டிப்பா நமக்கு தேவ பலன் அவசியமா இருக்கிறது. என்ன நேயர்களே, தேவ பலன் நமக்கு ரொம்ப அவசியம் இல்லையா? அடுத்த வாரத்துல தொடர்ச்சியாக தேவ பலமும் சுயபலமும் என்பதை பற்றி இன்னும் ஆழமா நம்ம தியானிக்க போறோம். எங்களோடு இணைந்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.